உங்களோடு இந்த விஷயத்தை பரிமாறி இருக்கேன். இந்த பரிமாற்றமே எனக்கு மிகப்பெரிய உயர்வான ஒரு மனநிலையை தருகிறது. நான் கண்ட பலன், நான் பெற்ற கலை, அதை என் மாணவர்களுக்கு பெற வேண்டும். என் மாணவர்களை நாம் அரும்பாடுபட்டு கடமையோடு வளர்க்க வேண்டும் என்றுதான் ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ் விஞ்ஞானி அவர்கள் பயிற்சி ஆசிரியர்களை உருவாக்கி மாணவர்களுக்கு பயிற்சி களத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த பயிற்சி களத்துக்கு ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸினுடைய கோட்பாடு என்னென்ன, கட்டு திட்டங்கள் என்னென்ன, செயலாக்கம் என்னென்ன என்பதை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி போதித்து அவர்களுக்கு உடற்பயிற்சியாக உடலுக்கு தருகின்றோம், மனம் பயிற்சியாக மனதுக்கு தருகின்றோம், செயல் பயிற்சியாக செயல்படுவதை காண்கின்றோம், ஆய்வு பண்ணுகின்றோம், பேச்சு வளர்ச்சிக்காக பேசுவதற்கு தருகின்றோம். இப்படி பல விதங்களில் மாணவர்களை கூப்புப்படுத்தி பலப்படுத்தி வாழ்வில் நிலையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். பயிற்சி ஆசிரியராக ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ்ல நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இது கடமை, இது எங்க தலையாய கடமை என்று நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான நாங்கள் பெறுவதற்கு உண்டான வருமானமும் எங்களுக்கு வந்துவிடும். ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ் நிறுவனம் எங்களுக்கு செலுத்திவிடும். அந்த பணத்தொகையில் நாங்கள் வளருவோம், எங்கள் வாழ்விற்கு பயன்படுத்தி கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு மாணவர்களும் மிக சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காகவே இம்முயற்சியை விஞ்ஞானி அவர்கள் முயன்று கொண்டு இருக்கிறாருங்க. எங்களையும் வளர்த்து கொண்டு எங்கள் நிலைக்கு ஏற்ற தேவையானதையும் எங்களுக்கு போதித்துக் கொண்டு எங்களை வைத்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான நிலையையும் போதிக்க வைத்து கலையை கற்றுக் கொடுத்து உடலை பலமாக்கி அவர்களை வாழ்வில் வளமாக்க வேண்டும் என்று முயற்சி நடந்து கொண்டு இருக்கின்றது ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ். இது ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸினுடைய கொள்கை. அவர்கள் வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் வந்தோம், ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ் கலையை கற்றோம், பயிற்சி ஆசிரியராக உருவானோம், பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நிலைக்கு ஆசிரியராக தலைநிமிர்ந்து வாழ்ந்தோம், பிறருக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று ஒவ்வொரு மாணவனும் நினைக்கும் அளவுக்கு வாழ்வும் அளவுக்கு உயர்த்தி காட்டுவதே ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸினுடைய லட்சியம். விஞ்ஞானி அவர்கள் இதற்காகவே அரும்பாடுபடுகின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை லட்சியமே மாணவர்களுடைய நலமும் மாணவர்களுடைய வளமும். அதனால்தான் எங்களையும் தயார் செய்து கொண்டு பயிற்சி ஆசிரியர்கள் இருக்கின்றோமே நாங்கள், எங்களை போன்றவர்கள், அவர்களையும் தயார் செய்து கொண்டு ஆரம்பகட்ட நிலையில் இருக்கின்ற மாணவர்களையும் உருவாக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நான் உங்களோடு பகிர்ந்துகிறேன். இது நாம் பிற மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். எதிர்காலத்தில் மாணவர்கள் வளமாக வேண்டும், வாழ்வில் நிலையாக வேண்டும், புகழ் மாலை தோளில் விழ வேண்டும், கூட்டத்தில் இருப்போர் புகழ்ந்து பாராட்டி பேச வேண்டும், கை தட்டலோடு புகழ வேண்டும் என்பதே மாணவருடைய நிலை வர வேண்டும் என்றே எங்களுடைய நோக்கம். அதற்காக முயன்று கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானி அவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் முயன்று கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிவிக்கின்றேன். இந்த அடியன் ஜேஸ்டார் நியூ ஆர்ட்ஸ் மாணவன் மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றேன்.